உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். அதுக்கு முன்னாடி செந்தில் சார் உங்களை ஹானர் பண்ணிடுவாரு. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் ஹீரோ பரத் அவர்கள். எல்லாம் அல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈவினிங்கில் இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது தான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லோரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்று எங்கோ ஒரு இடத்துல யோசிச்சு வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவல, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோடய கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்துருந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டார். நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐவ் எவர் ஒர்க்ட் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அஜய் இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் தட் பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணுங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்குது, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்த காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வர், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும்,
இந்த கதையில் யார் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம். ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோடய தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறையா ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது சொன்னாங்க பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை பிகாஸ் க்ரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறையா நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்னது, ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம், இட் இஸ் அன் எமோஷ்னல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸ் ஏன் வேறு ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டுறதுக்கு ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் க்ரைம்லேயே 2 க்ரைம் இருக்குது, ஆர்கனைஸ் க்ரைம், எமோஷனல் க்ரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் க்ரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ்ஸு போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேசுனது எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் 1ல் என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸு, ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லா பேரும் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில் அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டரை கேரி பண்ணி, இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி, அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது பவானி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, size does not matter, it is the performance which matters, that is always there, so don't worry. And Abarnadi, I think இருக்கை பற்றோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, M10 மகன் மாதிரி அந்த மாதிரி நிறையா கதைகள் வந்துச்சுன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும், ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம், நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் ஹூ ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம், ஃபார் மீ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கம்மிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You're blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும்.
தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ், டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டராக நவுத்திட்டு போகும் வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அது மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாற போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துலையும். அப்படிலாம் இல்லை, இப்போ 2 தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிம்க்கு அது ரொம்ப முக்கியம், பட் க்ரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷனாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் வர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காக நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் ஐம் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படங்கள், பெரிய ஹீரோ அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தால், நல்ல டைரக்டர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் 2வையும் மக்கள் வரவேற்பாங்க, கண்டிப்பாக ஹிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பும் இதில் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன். ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போகிறது ஐங்கரன் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போது காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கிகி. தேங்க்யூ. பவானி மேம், சங்கீதா மேம், சாம், மை பேர் அஜய். ஸோ April 10th ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி அலை தான் வச்சுருப்பாங்க, ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் April 10. ஒரு ரோல் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ வெண்ட் அண்ட் ஐ மெட் ஹிம். அப்போ வந்து காப் ரோல் அப்படின்னாரு. ஐ வாஸ் லைக், சார் என்ன தான் கன்சிடர் பண்ணிங்களா, கரெக்டாக தானே சொல்கிறீங்க, நான் தானே அப்படின்னோடனே
ஹி வாஸ் லைக் இல்லை இல்லை இதெல்லாம் யோசித்து தான் கூப்பிட்டோம். இந்த மாதிரியான ஒரு காப் அகாடமிக் ஓரியன்டாக சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியில் இருக்கிற ஒரு காப் தான் இந்த காப். ஸோ இது உங்களை மாதிரியே நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹி ஷோட் மீ அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதை காட்டும்போது தான் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவர் என் மேலே வச்சுருந்த கன்விக்ஷன், நான் இதை கண்டிப்பாக புல் ஆஃப் பண்ணிடுவேன்றது எனக்கு அவர் பயங்கரமாக நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த ரோல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு இந்த ரோலை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டீரியோ டைப் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி யோசிக்கக்கூடிய ஒரு டிரெக்டராக தான் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் பரத் சார் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணும் போதே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்ஃபார்மருன்றது நம்ம நடிக்கும் போதே கண்டிப்பாக அவரோட தெரியும். அதை தாண்டி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் வாஸ் தட் ஹீ இஸ் வெரி அப்சர்வன்ட் ஆஃப் எவ்ரி அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் வந்து அவருடைய ஷார்ட்டில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவருக்கு பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அவருடைய இன்புட்ஸ் அண்ட் அவர் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒன்று வந்து அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு பர்சன். அது நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ரவைஸ் பண்ணி அதை ஒரு அழகாக வரும் அவர் அதை சொல்கிறதுனால. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா மேம், ஷீ இஸ் லைக் ஃபைன் வைன் அப்படி தான் சொல்ல முடியும். அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. என்னது இது, ஷீ ஸோ பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் மேம், இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. யூ ஸோ கிரவுண்டட். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணும்போது. அஜயும் நானும் வந்து வி வென்ட் டு த சேம் ஆக்டிங் கிளாஸ். ஒன்றா நாங்கள் 2 பேரும் ஆக்டிங் படித்தோம். அதுக்கப்புறமா வந்து நான் நடிக்க வந்துட்டேன். அஜய் வந்து அப்ராட் போயிட்டார், ரொம்ப நாளாக ஆளை காணும். அண்ட் தென் அங்கே ஐ திங்க் அகெயின் ஹீ லேர்ன்ட் ஆக்டிங் அண்ட் ஹீ கேம் பேக். இல்லையா, சரி, வேறு என்னமோ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் ஹீ கேம் பேக். அப்போ கரெக்டாக வந்து இந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தபோது அஜய் என்னோட நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் வி ஸ்பெண்ட் குவைட் சம் டைம் டுகெதர் டியூரிங் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ். அதுக்கப்புறமா இந்த படத்தில் லான்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல லைனப்பும் வச்சுருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் வரணும், ஒரு நல்ல பொசிஷன் வரணும் அப்படின்றது வந்து இட்ஸ் மை ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் ஃபார் யூ. அபர்ணதி, இறுகுப்பற்றில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்தேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை. அண்ட் தென் ஃபாலோட் பை தட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எந்த ஒரு ரணகலத்துலேயுமே ஒரு குதூகலமாக இருப்பாங்க அவங்க. It was so much fun working with her. And Anant Nag is such a sweet person. கொஞ்சம் தான் எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. பட் வாட் எவர் கான்வர்சேஷன்ஸ் ஐ ஹேட் வித் ஹிம், ஹி சீம்ஸ் டு பி வெரி பேஷனேட் அபவுட் சினிமா. அண்ட் சாம்சி சார், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஐ நோ. அண்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் வேதாவில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆர்ஆர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது ஐ நியூ தட் nobody else could do justice for a film like this. So, and my DOP sir, very very efficient. அதாவது ஷூட் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அப்படி தான் போச்சு எங்களுக்கு வந்து ஹோல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாரையுமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, யா, பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் கிஷோர் சார், வேட்ரன் ஆக்டர்ஸ், அவங்களோட எனக்கு காம்பினேஷன் வரும்போது ஐ திங்க் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் லைஃப் ஃபுல்லாக செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீனே வந்து வாஸ் லைக் அ கிளாஸ் ஃபார் மீ. ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் சப்போர்ட், அதுவும் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு படத்தப்பவும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. வி ஃபீல் வெரி பாசிட்டிவ் அண்ட் சப்போர்ட்டட் பிகாஸ் ஆஃப் த வே ஈவெண்ட் இஸ் கோயிங் ஆன் டுடே அண்ட் ஹவு யூ ஆல் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி. Thank you so much. Thank you Kiki so much. Thank you darling. Thank you. You look so nice. Seri, thank you. Seri, காப்பா பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமா? Yes. ஓகே, ஸோ மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்க. கம் ஆன், நம்ம ஜென்ரலாக பாய்ஸை தான் வந்து மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போங்கன்னு போலீஸாக வேற பண்ணியிருக்கீங்க. இதான் ஒரு மாசா. காளிதாஸ் 2.
ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகுது, வந்து பாருங்கள். ஓகே, சரி, ஒரு இசை குடும்பம்லேருந்து வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு பாட்டு. என்ன பரத் பாடுவாங்களா? நல்லா 2 லைன் கம் ஆன் ப்ளீஸ், எனி சாங். எங்கே போனாலும் நான் வந்து சிங்கர்னு நினச்சி பாட சொல்கிறாங்க, நான் சிங்கரே கிடையாதுங்க. இந்த பாட்டெலாம் நீங்கள் தானே பாடினீங்க? ஓஹோ, எந்த பேபி, அது ஆள் இல்லைன்னு நீங்களே பாருங்க. அதெல்லாம் இல்லை, அழகாக பாடுறீங்க. கம் ஆன், எனிதிங் யுவர் ஃபேவரட் சாங், ஜஸ்ட் 1 or 2 lines. வழி நெடுக காட்டு மில்லி கண் பால் தூங்க வனமில்ல, கையில வரணும் அலுங்காம, காத்திருப்பேன் நான் பறிக்காம, பியூட்டிஃபுல், தேங்க்யூ ஸோ மச். சிங்கர் இல்லைன்னு சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. சூப்பர். நான் 2K கிட்டதான். ஸோ டிவியில் தான் மேம் உங்களை பார்த்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் நான் சின்ன பையனாக்கிறப்ப பார்த்தப்போ நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தீங்க, இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கீங்க மேம். அந்த டிப்ஸை கொஞ்சம் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், எஸ்பெஷலி இன் மை டெபியூ ஃபிலிம். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய மோட்டிவேட்டிங்காக நிறைய சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் when it was coming from a senior artist and I felt really encouraged and motivated ma'am. Thank you so much. And அபர்நிதி, இப்போ தான் ரத்த கலவியாக வெஞ்சன்ஸில் பண்ணி முடிச்சிங்க, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வெஞ்சன்ஸ். நல்ல ரிசப்ஷன் வந்திருக்கு. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக ரக்கட் கேர்ள்லேருந்து சாக்லேட் கேர்ளாக பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இருக்கப்பட்டிலேருந்து எப்படி பாடியை குறைச்சி எப்படி ஒரு கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்கன்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் இட். அண்ட் அடுத்தது கண்டிப்பாக எங்கள் சிங்கம் ஜெயவேல் அண்ணன், உங்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். காளிதாஸ் 1ல் எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சிங்களோ அதே மாதிரி சீரியஸாக போன டீச்சரில் கடைசியில் உங்கள் கவுண்டரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நான் புது ஆர்டிஸ்ட்டாக வந்தப்போ நிறைய செட்டிலெல்லாம் சீனியராக இருந்தப்போ உங்கள் கூட தான் அதிகமாக ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். நிறைய டேரக்டராக இருந்து இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டாகவும் பிஸியாக இருக்கீங்க. ஸோ நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. உங்களோட பேசின விஷயங்களாகட்டும், உங்களோட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ஆனந்த் நாக் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க. நிறைய நல்ல லைனப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் டு மீ ஆல்சோ. நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது கொஞ்சமாக இருந்தாலும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. கேரவனில் உங்களோட பேசினது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் படத்தில் 2 குட்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சைல்டு ஆர்டிஸ்ட். அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸ்பெஷலி சன்யுக்தா அண்ட் தனிஷா அவங்க அப்பாவோட வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா க்யூட்டாக படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் கடைசியாக எங்கள் தயாரிப்பாளர் திரு செந்தில் சார் அவர்கள், அப்பா தேங்க்யூ. இதை நான் நிறைய மேடையில் சொன்னதில்லை, இப்போ கூட கரெக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கும் எனக்கு நிறைய சண்டை தான் வந்திருக்கு. பட் ஆனால் நிறைய இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தேங்க. என்ன சண்டை நமக்குள்ளே வந்தாலும் என் பையனுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு என்னோட சஜஷன் கேட்டு ஏற்றுக்கிட்டு எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் நாராயணசாமி அங்கிள் அண்ட் டாக்டர் என் யோகேஸ்வரன், தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால தான் படம் ரொம்ப அன்வேவரிங்காக சூப்பராக நடந்துச்சு. எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. நாராயணசாமி அங்கிள், நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ எப்படி பண்ண போகிறோன்னு குழப்பத்தில் இருந்தப்போ கார்த்திக்காக நான் பண்ணுறேன்னு வந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இட் வாஸ் ரியலி நைஸ் இந்த 2 வருஷம் உங்களோட இருந்த ட்ராவல். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய நல்ல படங்கள் உங்களோட ஆதரவில் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி ஆதரவு நீங்கள் எங்கள் படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இது எனக்கு முதல் மேடை. ஸோ சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் யாரையாச்சும் மென்ஷன் பண்ண மறந்துருந்தா வடிவேல் சார் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அம்மா, சித்தி, சித்தப்பா. ஸோ உங்கள் எல்லாரோட ஜேர்னியை நான் ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கேன். இந்த ஒரு 2 வருஷத்தில் நான் உங்கள் எல்லாரையும் நிறைய தொல்லையும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பேஷண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி, சித்தி, சித்தப்பா, தம்பிங்க எல்லாம் இருக்கும். அண்ட் கடைசியாக ஒரு பர்சனை பற்றி நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி வீட்டுக்கு போனால் எனக்கு கண்டிப்பாக அடி இருக்கும். ஸோ தீபு, தேங்க்யூ ஸோ மச். இந்த காளிதாஸ் படமாக இருக்கட்டும், டார்க்கில் ஷூட் பண்ணும்போதும் நிறையா அன்டைமில் ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது எல்லாம் ஒரு பதட்டத்தில். தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் த்ரூ அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவிங் மை ஃபேஷன் சென்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இயர். அண்ட் கணேஷ் ப்ரோ எனக்காக நிறையா ரொம்ப நல்ல இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து சினிமாக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு கேமராவில் பார்த்தது அவர் தான். ஸோ தேங்க்யூ கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ. அவ்வளோதானே? யார் மறந்துச்சடி? கண்ணன் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி மறந்துட்டேன், அதான் சொன்னல ஃபஸ்ட்டு மேடைங்கனால லைட்டாக உள்ள ஒரே பட்டாம்பூச்சியாக பறக்குது. பார்த்தா அப்படி தெரியலையே, ஃபர்ஸ்ட் படம் டெபியூ படத்தோடைய ஸ்டேஜ் மாதிரியே இல்லையே இவருக்கு. கட 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 கடன்னு பேசிட்டீங்களே. இல்லாட்டி மனப்படம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துடும்ல. வேற யாராவது இருக்காங்களா, யோசிக்கிறீங்களா? இல்லை, யோசிச்சா ரொம்ப நேரம் ஆகிடுங்க. அதான் பட் சூப்பருங்க, ஒரு நல்ல கைத்தல் கொடுக்கணும் அஜய்க்கு. சீரியஸ்லி ஒரு அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரியே இல்லை, ஸோ கூல் அண்ட் கேஷுவல். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. செந்தில் சார் உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். பார்த்தீங்களா இப்போ எப்படி பேசுகிறாரு, பயங்கரமா ரசிக்கிறீங்க இல்லையா? நான் பேச மாட்டேன், அவர் பேசுவாருன்றாரு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அஜய் அவர்களை குழந்தையாக கையில் எடுக்கும்போது அந்த மூமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த குழந்தைய சினிமாவுக்கு கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபுல் வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூமெண்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு? சிரிப்புலேயே எல்லாத்தையும் முடிக்கக்கூடாது சார், கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். பையனை பற்றி ஒரு 2 வார்த்தை சார். விட்ட பையன் பேசிடுவார்னு நினைக்கிறேன். வெயிட் அஜய், வெயிட் சார். நான் பேச மாட்டேன், அவன் பேசுறான். சார், அந்த குழந்தையோடைய வளர்ச்சியை நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க சார். இப்போ ஃபைனலி நீங்கள் சினிமாவுக்கு ஒரு கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? ரொம்ப இறைவனுக்கு மிக்க நன்றி. நன்றியா சார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார். மைக் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அவன் வந்து சின்சியராக காலம் தவறாமல் கரெக்டாக எந்த ஷூட்டிங் போய் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பக்காவாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் ஃபாதரா சார் நீங்கள்? பயங்கர ஸ்ட்ரிக்டா. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாஃப்டான சைடும் இருக்கு. நாங்கள் பார்த்ததெல்லாம் சாஃப்டான சைடாக தான் இருக்கே சார். பார்த்தா ஸ்ட்ரிக்ட் மாதிரியே தெரியலையே. நான் தான் பேசவே மாட்டேனே. எப்படி சும்மா சொல்லாதீங்க சார், ஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லாதீங்க அஜய். எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? எந்த மேடையில பேசி பார்த்துருக்கேன்? இல்லை சார், நான் பார்த்தது இல்லை சார். அவரை சும்மாலாம் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லாதீங்க. பரத் சார் அவர் ஸ்ட்ரிக்டா? செந்தில் சார் ஸ்ட்ரிக்டா? எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்த நான் அப்பாவுக்கு இங்கே சொல்லியே ஆகணும். நீங்கள் இல்லாமல் இந்த இடத்துல நான் இல்லை. சின்ன வயசுலேருந்து உங்களோட ஜேர்னி, சித்தப்பாவோட ஜேர்னி எல்லாமே சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. நீங்கள் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. இது நேருக்கு நேர் சொல்ல முடியலை, ஏன்னா என்னதான் இருந்தாலும் பசங்களுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இருக்கும். பட் ஆனால் இந்த மூமெண்ட்டில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். தேங்க்யூப்பா ஃபார் எவ்ரி திங். இருங்க. இவர் நல்லா பேசுவார் மேடம், இவர் கேளுங்க. சரி அண்ணா, நீங்கள் தான் சார் எனக்கு பேசணும். சரி எதுக்கு சார் அவர்? சார் எனக்கு நீங்கள் தானே சார் அப்பா பையன் தான் ஃபஸ்ட்டு பேசணும் சார். நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சார்? இல்லை, எனக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக நினைக்கிறேன் வந்துட்டு. ஏன்னா எவ்வளோ படங்களுக்கு எவ்வளோ ஸ்டேஜுகளில் பேசியிருக்கோம், வந்திருக்கோம். இது நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு திரையுலகத்தில் வந்து ஒரு கதாநாயகராக அறிமுகமாகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி தொடர்ந்து சின்சியராக இருந்து பல படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும். சரியா? கண்டிப்பாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சின்சியராக இருந்தவங்க, ரெஸ்பெக்டாக இருந்தாலும் யாரும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி தமிழ் ரசிகர்களும் சரி, தமிழ் மக்களும் சரி தொடர்ந்து நல்லது பண்ணோம்னா கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இப்போ தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இன்னும் இருக்காங்களாம்மா? இல்லை, கண்ணன் ரவி சார் எங்களுக்காக துபாயிலிருந்து வந்திருக்காப்ல. சூப்பர், தேங்க்யூ சார். சாரி சார், ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டத்தில் அங்கேயே பார்த்துட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு. எப்பவுமே அவருடைய என்ட்ரி அப்படிதான். எங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக துபாயிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார். எஸ், சூப்பர் சார். இருங்க சார், நான் உங்களை விடுறதா இல்லை சார். சரி, பேச தான் மாட்டீங்க சார். ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கு. உங்கள் பையனுக்கு பரிசாக ஒரு முத்தமாவது கொடுத்துருங்க சார். அது மறக்கவே முடியாதுல்ல. முத்தம் பேசும் சார் பல வருஷத்துக்கு. ஒரு முத்தமாவது கொடுத்துருங்க சார். என்ன விட ஹைட் ஆகுற மேடம் சார். நீ குனிப்பா தம்பி, குனிப்பா, குனிச்சு வாங்க. பாருங்க, அவ்வளோதான். That's it. Nice.
அஜய் எவ்வளோ அழகாக ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு அப்பாவுக்கு. நீங்கள் வந்து சொன்னீங்க அவர் ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்லாம் சொன்னீங்க. அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரி சொல்லணுன்னா, இந்த விஷயம் நான் பண்ணியிருக்க கூடாதுப்பா தப்பு அப்படின்னா சாரி சொல்லிக்கிறேன்னா ஏதாவது ஒரு விஷயம். என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஃபிட்னஸில் ரொம்ப கரெக்டாக இருக்க சொன்னாப்புல. அப்போ கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்ததுனால என்னால் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ண முடியல. பட் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி குத்துனாலும் இன்றைக்கி அவர் சொன்ன ரிசல்ட் படி நான் கேட்டு நடந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக இந்த படத்தையும் இப்போ இருக்கிற சினிமா நிலவரத்தில் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி. ஒரே இதுக்கு தேங்க்யூ அண்ட் சாரி சொல்லிட்டீங்க. சூப்பர். கண்டிப்பாக அப்பாவுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும், அவருடைய சப்போர்ட்டும் என்றைக்குமே இருக்கும். அவர் முத்தம் கொடுத்தாரு இல்லையா, நீங்களும் அதுக்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அது நடந்தே சூப்பர் சூப்பர். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.